அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 10th ஸ்டாண்டர்ட். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அந்த ரிசல்ட்டில் ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் டைம் டேபிள் வந்து பண்ணாக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ணிலிருந்து எண்ணி வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ஜூலை 2026 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் டைமிங் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து மார்னிங் தான் 10 o'clockலேருந்து 1:15 PM வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து பண்ணாக்கா நமக்கு அந்த கொஷின் பேப்பர் ரீடிங் டைமு, வெரிஃபிகேஷன் பர்டிகுலர் பை கேண்டிடேட்ஸு, டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 8. ஸோ ஜூலை 8/7/2026 வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாக்கா தமிழ் எக்ஸாமும் அது இதர மொழி பாடங்கள். ஸோ தமிழ் இல்லாமல் வேறு ஒரு சிலர் வந்து பார்த்தாக்கா உருது, தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா 9/7/2026 தேர்ஸ்டே வந்து பார்த்தாக்கா இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்கும். ஸோ வெரி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தாக்கா 10/7/2026 ஃப்ரைடே. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தாக்கா நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days லீவ் இருக்கும். ஸோ 13/7/2026 மண்டே அன்னைக்கு சயின்ஸ் எக்ஸாமும், வெரி நெக்ஸ்ட் டே 14/7/2026 டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் சயின்ஸ் எக்ஸாமும், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15/7/2026 வெனஸ்டே. ஒரு சிலர் ஆப்ஷனல் லாங்குவேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த 15 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய ஷெடியூல். ஸோ யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணணுமோ எங்கே அப்ளை பண்ணணும்னு கேட்டு அப்ளை பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த எக்ஸாம் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.